Class 7 Sanskritல lesson 7 பார்க்க போறோம். சப்தமஹ பாட்டஹ. நியூ புக்ல இது lesson 6 கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஓல்டு புக்ல சப்தமஹ பாட்டக 7th லெசனா கொடுத்திருப்பாங்க. லெசனோட பேரு சங்கல்பஹ சித்திதாயக்கஹ. சங்கல்பஹ அப்படின்னா firm determination, உறுதியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சங்கல்பஹ சித்தி அப்படின்னா சக்சஸ், தாயக்கஹ அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் எது கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது, ரொம்ப ஃபேர்ம் டிட்டர்மினேஷனோட இருக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்துடைய சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சங்கல்பக சித்தி தாயக்கஹ. இப்போ லெசன் எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பார்வதி சிவம் பதிரூபேன ஆவாஞ்சத் एतदर्थं सा तपस्यां कर्तुम् एच्छत्. सा स्वकीयं मनोरथं मात्रे न्यवेद्यत्. तत् श्रुत्वा माता मेना चिन्ताकुला अभवत्. பார்வதி, ஸோ பார்வதி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கடவுள் பார்வதி தான் சொல்றாங்க. பார்வதி சிவனை பதி ரூபேன, பதி அப்படின்னா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். ஸோ கணவர் ரூபத்துல பதி ரூபேன ஹஸ்பண்டா ஆவாஞ்சத் விரும்புறாங்க, ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு சிவன் வந்து கணவரா ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஏததர்த்தம் அப்படின்னா அதற்காக, ஏததர்த்தம் ச அப்படின்றது இங்க பார்வதியை குறிக்குது. ஷி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பார்வதி தபஸ்யாம் தபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கருத்தும் ஏச்சத், ஸோ தபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஸ்வகீயம் மனோரதம், ஸ்வகீய மனோரதம்னா அவங்களுடைய மனோரதம், டிசையர், அவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை மாத்திரேனா அவங்களுடைய அம்மாவிடம் மாத்திரே நியவேதியத் அப்படின்னா சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை, அதாவது சிவனை வந்து அவங்க கணவரா அடையணும்னு விரும்புறாங்க, அதுக்கு அவங்க தவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. தத் ஸ்ருத்துவா அதை கேட்டவுடன், ஸ்ருத்துவா அப்படின்னா கேட்கறதுன்னு அர்த்தம், அதை கேட்டவுடன் மாதா மேனா பார்வதியுடைய அம்மாவான மேனா அப்படின்றவங்க சிந்தாகுலா அபவத் ரொம்பவும் ஒரி ஆயிடுறாங்க. அதாவது அவங்க பொண்ணு வந்து தவம் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா ரொம்ப வந்து ஒரி ஆயிடுறாங்க. தவம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா, ஸோ அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. மேனா, இப்ப மேனா என்ன சொல்றாங்க பாருங்க. வத்சேனா மகளே அப்படின்ற மாதிரி அர்த்தம். வத்சே மனிஷிதாக தேவதாக கிரகே ஏவ சந்தி. மனிஷிதாக அப்படின்னா விரும்பக்கூடிய தேவதா, அதாவது கடவுளை சொல்றாங்க. நம்ம மனசுல விரும்பக்கூடிய அந்த கடவுள் கிரகே ஏவ சந்தி. கிரகே அப்படின்னா வீட்டில், நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. மனிஷிதாக தேவதாக கிரகே ஏவ சந்தி. தபஹ கடினம் பவதி. தபம் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். தபஹ கடினம் பவதி. கடினம் அப்படின்னு ரொம்ப ஹார்டா இருக்கும், அது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தவ சரீரம், தவ அப்படின்னா உன்னுடைய, தவ சரீரம் உன்னுடைய சரீரம் எப்படிப்பட்டது, கோமலம் வர்த்ததே. கோமலம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ கோமலம்னா ரொம்பவும் சாஃப்டானது இருக்கும். உன்னுடைய சரீரம், பார்வதியோட சரீரம் அப்படின்றது ரொம்பவும் மென்மையான, ரொம்ப சாஃப்டான ஒரு சரீரமா இருக்கும். கிரக ஏவ வஸ், அதாவது தபம் பண்ணும்போது இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா, அதனால சொல்றாங்க தவ சரீரம் கோமலம் வர்த்ததே. கிரக ஏவ வஸ், நீ கிரகத்தை அதாவது வீட்டிலேயே நீ இருந்துடு. அத்தைவ தவாபிலாஷக சஃபலக பவிஷ்யதி. தவ அபிலாஷக, தவ plus அபிலாஷக. அபிலாஷக இஸ் டிசையர், தவ இஸ் யூ. அப்போ யுவர், உன்னுடைய இந்த டிசையர் நீ வீட்லேயே இரு. அத்ரைவ, அத்ர பிளஸ் ஏவ, இங்கேயே உன்னுடைய டிசையர் வந்து சஃபலக பவிஷ்யதி, சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வீட்லேயே இரு, உன்னுடைய இந்த ஆசையானது வீட்லேயே வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அம்பனா அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தத்ருஷ்ய அபிலாஷக தூ தபசா ஏவ பூர்ணக பவஷ்யதி. தத்ருஷ்ய அதாவது இந்த மாதிரியான அபிலாஷக, அதாவது நான் நினைச்சிருக்கிற இந்த டிசையர் வந்து ரொம்பவும் கஷ்டமான வந்து ஒரு டிசையர், சாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு, சிவனையே வந்து கணவனா அடையணும் அப்படின்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு டிசையர். தத்ருஷ்ய அபிலாஷக, இந்த மாதிரியான ஒரு டிசையர் தூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில, அதுவோ
தபஸா ஏவ பூர்ணஹ பவிஷ்யதி, தபஸ்ல தான், அதாவது தவத்துல தான் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்யதா தாதிருஷ்யம் பதிம் கதம் பிராப்சயாமி, அந்யதா அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு கடினமான தவத்தை நான் பண்ணல அப்படின்னா தாதிருஷ்யம், அதாவது இந்த மாதிரியான சிவன் மாதிரியான தாதிருஷ்யம் பதிம் இந்த மாதிரியான ஒரு கணவரை கதம் எப்படி பிராப்சையாம் எப்படின்னா நான் அடைவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவனே நான் வந்து கணவரா அடையணும் அப்படின்றது கஷ்டமான விஷயம் இல்லையா, அதுக்காக அப்படி சொல்றாங்க. அகம் தபஹ ஏவ சரிஷ்யாமி இதி மம சங்கல்பஹ, நான் வந்து கண்டிப்பா தவம் தான் செய்வேன். அகம் தபஹ ஏவ சரிஷ்யாமி, அதுதான் நான் வந்து கடைபிடிப்பேன், தவத்தை தான் நான் கடைபிடிப்பேன். இதி இதுதான், மம சங்கல்பஹ என்னுடைய சங்கல்பம் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேனா உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, புத்ரி துவமேவ மே ஜீவனாபிலாஷக, புத்ரி மகளே, துவமேவ துவம் பிளஸ் ஏவ, அப்ப நீதான் நீதான், மேனா மேரி என்னுடைய, ஜீவனாபிலாஷக அப்படின்னா ஜீவன் பிளஸ் அபிலாஷக, என்னுடைய வாழ்க்கையோடைய டிசையரே நீதான், என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் எல்லாமே நீதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அதுக்கு பார்வதி சொல்றாங்க, சத்தியம், ஆமா இது சத்தியம்தான். பரம் மம மனஹ லட்சியம் பிராப்தும் ஆக்குலித்தும் வர்த்ததே, அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா நீ சொல்றது சத்தியம்தான், உனக்கு நான் தான் டிசையர், ஆனா மம மனஹ என்னுடைய மனசினுடைய லட்சியம் பிராப்தும் அதை அடைவதற்கு, அந்த லட்சியத்தை நான் சேர்வதற்கு, ஆக்குலித்தும் வர்த்தது ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கேன், நான் ரொம்பவும் அதுல வந்து சங்கடத்தோட இருக்க, அதை நான் அடையணும் அப்படின்ற ஒரு கஷ்டத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்திம் பிராப்ய புனக தவைவ சரணம் ஆகமிஷ்யாமி, சித்திம் அதாவது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம், என்னுடைய தவம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம், சித்திம் பிராப்ய அது அடைந்ததுக்கு அப்புறம், புனக திரும்பவும், தவைவ தவ பிளஸ் ஏவ உன்னுடைய சரணத்திலேயே, ஆகமிஷ்யாமி வந்துருவேன், நான் உன்னுடைய சரணத்தையே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதைவ விஜயா சாக்கம் கௌரி சிகரம் கச்சாமி, அதைவ அத்ய பிளஸ் ஏவ இன்னைக்கே, அத்ய இஸ் டுடே, ஏவ இன்னைக்கே நான், விஜயா கூட, சாக்கம் விஜயா அப்படின்றவங்க கூட, கௌரி சிகரம் கச்சாமி கௌரி சிகரத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. தத்தக பார்வதி நிஷ்கிராமதி, அப்புறம் என்ன ஆகுது, பார்வதி வெளியில போறாங்க, அதாவது கௌரி சிகரத்துக்கு போறாங்க. பார்வதி மனசா வச்சசா கர்மனா ச தபஹ ஏவ தபதி ஸ்ம, ஸோ பார்வதி என்ன பண்றாங்க, மனசா, ஸோ தவம் அப்படின்றத வந்து அவங்க மனசால, வச்சனா வார்த்தைகளால, கர்மனா ஆக்ஷனால, அதாவது அவங்களோட செயலாலையும் பண்றாங்க. தபஹ ஏவ தபதி ஸ்ம, ஸோ அந்த பெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அந்த தவத்தை வந்து அவங்க பண்றாங்க. கதாச்சித் ராத்ரௌ ஸ்தண்டிலே கதாச்சித் ஷீலாயம் ஸ்வபிதி ஸ்ம ஏகதா விஜயா ஆவதத். கதாச்சித் அப்படின்னா சில சமயங்கள்ல நைட் டைம்ல, ஸ்தண்டிலே அப்படின்னா வெறும் தரையில், அந்த கல்லும் முள்ளும் இருக்கிற அந்த வெறும் தரையிலையும், கதாச்சிச் அப்படின்னா சில சமயங்கள்ல, ஷீலாயம் கல்லுலையும், ஸ்வபிதீஸ்ம அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தவம் பண்ணும்போது இந்த மாதிரியான கடினமான செயல்களை அவங்க செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. ஏகதா விஜயா ஆவதத், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமயம் விஜயா அவங்க கூட போனாங்க இல்லையா, விஜயா அப்படின்றவங்க, ஆவதத் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. விஜயா சொல்றாங்க, சகி தபஹ பிரபாவாத் ஹிம்ஸ்ர பசுவோ அபி தவ சகாயக ஜாத்தாக. ஸோ இந்த தவம் நீ பண்றதுனால, தபஹ பிரபாவத், ஸோ இந்த தபத்தினால, ஹிம்ஸ்ர பசுவோ அபி, ஹிம்ஸ்ர பசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்பவும் பயங்கரமான வைல்ட் அனிமல்ஸ், ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஹிம்ஸ்ர பசுவோ அபி, பசவக பிளஸ் அபி, ஸோ அந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் கூட தவ சகாயக உனக்கு, சகாயக ஹெல்ப் பண்றதுக்கு வருது. ஸோ அந்த மாதிரியா நீ தவம் பண்றதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மனசே மெல்ட் ஆகி வருது அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து புலியே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. மனோரதானாம் கதிஹி நாஸ்தி அப்பி ஆல்சோ, வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோரதானாம் அதாவது டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, ஆசைகள் இருக்கு இல்லையா, கதிஹி அப்படின்னா மூமெண்ட், அதாவது ஓடிக்கிட்டே இருக்கு,
ஆகதிஹி. ஸோ மூமெண்ட் ஆகாமல் இருக்காது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். டிசைர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஆல்சோ உனக்கு தெரியாதா, அதாவது டிட்டர்மைன்டு பர்சன் வந்து அவங்களுடைய காலை பின் வைக்க மாட்டாங்கன்றது உனக்கு தெரியாதா? அதே மாதிரி டிசையர்ஸ் அப்படின்றது பின் வாங்காது. ஆகதிஹி, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ந மனோரதானாம் ஆகதிஹி நாஸ்தி. விஜயா சொல்கிறாங்க, துவம் வேதம் அதீதவதி, அதாவது நீ வேதம் படிச்சிருக்க. யஞ்ஞா சம்பாதித்தவதி. யஞ்ஞா அப்படின்னா வந்து இந்த சாக்ரிஃபைஸ் தவம் சொல்கிறாங்க இல்லையா, யஞ்ஞாவும் நீங்கள் நிறைய சம்பாதித்தவத்தினா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நிறைய தவங்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தபஹ காரணாத் ஜகதி தவ பிரசித்தி. அதாவது இந்த தபங்கள், அதாவது பார்வதிக்கு என்ன ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, நல்ல தவம் பண்ணக்கூடியவங்க, ஒரு அவங்களுடைய விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. தபஹ காரணாத், இந்த தவம் அப்படின்ற காரணத்துல, ஜகதி இந்த உலகத்துல, தவ நீங்கள் யூ, பிரசித்திஹி ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். அப்பர்ணா இதி நாமனா அபித்வம் பிரதீதா. ஸோ இந்த தவத்தினால அவங்களுக்கு அப்பர்ணா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அப்பர்ணா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அப்பர்ணா இதி நாமனா, அப்பர்ணா என்ற பேர்ல அபித்வம் நீயும் வந்து என்ன பிரதீதா, பிரதீதா அப்படின்னா ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்பர்ணான்ற பேர்ல. இந்த தவம் காரணமாக உனக்கு பாப்புலர்ல அப்பர்ணான்னு ஒரு பேரும் இருக்கு. புனரபி தபசக ஃபலம் நைவ திருஷ்யத்தே. அப்படி இருந்தும் கூட இந்த தபஸ் ஃபலம் நைவ, ந பிளஸ் ஏவ, ஃபலம் தரக்கூடியதா, அதாவது சக்சஸ் தரக்கூடியதா இல்லையே, தெரியலையே, காணப்படலையே அப்படின்னு சொல்றாங்க. திருஷ்யத்தே. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ சொல்றாங்க அவங்க. பார்வதி என்ன சொல்றாங்க பாருங்க. ஐ ஆதுர் ஹிருதே கதம் துவம் சிந்திதா. ஸோ ஐ ஆதுர், ஆதுர் ஹிருதே, ஹிருதேனா மனம் கொண்டவங்களே, ஆதுர் அப்படின்னா இம்பேஷண்ட், அதாவது பொறுமை இல்லாதவங்களே அப்படின்னு சொல்றாங்க அவங்க. விஜயாவை சொல்றாங்க, ஐ அரே ஆதுர் ஹிருதயே, இம்பேஷண்டா இருக்கிறவங்களே, கதம் துவம் சிந்திதா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவங்க ஸ்டாப் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. நேபத்யே, நேபத்யேனா இந்த ஸ்டேஜ்ல பின்னாடி இருந்து ஒரு கேட்குது. ஐ போ, ஐ போ அப்படின்னா ஏ மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்கை கூப்பிடும்போது ஐ போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ போ அகம் ஆசிரம வட்டுஹி, நான் இந்த ஆசிரமத்தினுடைய, வட்டு அப்படின்னா ஹெர்மிட்டேஜ், ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த ஆசிரமத்துடைய ஒரு சாமியார். ஜலம் வாஞ்சாமி, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. சஸ் பிரம்மம் விஜயே பஷ்ய கோப்பி வட்டுஹி ஆகத்தோ அஸ்தி. ஸோ உடனே அவங்க பார்வதி என்ன சொல்றாங்க, ரொம்ப நர்வஸா இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே சஸ் பிரம்ம நர்வஸா ஆன்சர் பண்றாங்க. விஜயே பஷ்ய, அங்க பாரு, கோ அப்பி யாரோ ஒரு, வட்டுஹி ஒரு சாமியாரு, ஆகத்தோ அஸ்தி வந்திருக்கிறார், ஆகத்தக பிளஸ் அஸ்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாரு ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, விஜயா ஜட்டிதி ஆகச்சத். விஜயா உடனே அந்த குரல் கேட்ட உடனே, இவங்க சொன்ன உடனே அவங்களும் ரொம்ப வேகமா, ஜட்டித்தினா ரொம்ப குயிக்கா வந்துடுறாங்க. சஹசைவ, சஹசா பிளஸ் ஏவ, அவங்க உடனே என்ன பண்றாங்க, சஹசா சடனா, சடனாவே அவங்க வட்டு ரூபதாரி சிவக தத்ர பிரவிஷத். ஸோ சடனாக என்ன ஆகுது, வட்டு ரூபதாரி இந்த சாமியார் வேஷத்தில் இருக்கக்கூடிய சிவன், ஸோ இப்போ சாமியார் வேஷத்தில் சிவனே தான் அங்கே வராரு. வட்டு ரூபதாரி அந்த சாமியார் வேஷத்தை கொண்டிருக்கிற சிவன், தத்ர பிரவிஷத் இங்க வந்து என்டர் ஆகிறார். விஜயா சொல்றாங்க, வட்டோ ஸ்வாகதம் தே. ஸோ வட்டோ உங்களுக்கு ஸ்வாகதம், வெல்கம். உபவிஷத்து பவான், உபவிஷத்துனா உட்காருங்கள், பவான் அப்படின்னா மரியாதையா சொல்றது, நீங்கள் உட்காருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இயமே சகி பார்வதி, இதுதான் என்னுடைய, மேனா மேரி, ஸோ இதுதான் என்னுடைய சகி ஃப்ரெண்டான பார்வதி. சிவம் பிராப்தும் அத்திர தபக கரோதி, இவங்க இங்க என்ன பண்றாங்க, சிவனை வேண்டி, சிவம் பிராப்து சிவனை அடைவதற்காக, அத்திர இங்கே, தபக கரோதி தபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வட்டுஹி உடனே அவர் என்ன சொல்றாரு, ஏ தபஸ்வினி. ஸோ தபஸ்வன் பண்றவங்கள தபஸ்வினி, ஏ தபஸ்வினி, கிம் கிரியார்த்தம் பூஜோபகரணம் வர்த்ததி. எதற்காக இந்த பூஜோபகரணம், எதற்காக இந்த பூஜையை நம்ம பண்றீங்க, கிம் கிரியார்த்தம் எதற்காக, பூஜோபகரணம் இந்த நம்ம சாமியை கும்பிடுறோம் இல்லையா, இந்த வர்ஷிப் வந்து எதுக்காக பண்றீங்க.
ஸ்நானார்த்தம் ஜலம் சுலபம் போஜனார்த்தம் ஃபலம் வர்த்ததே. உங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்நானார்த்தம், நீங்க குளிக்கிறதுக்கு, ஜலம் சுலபம், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குது, போஜனார்த்தம் சாப்பிட்றதுக்கு ஃபலம் நிறைய கிடைக்கும் போது எதற்காக நீங்க இந்த மாதிரி வர்ஷிப் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. துவம் தோ ஜானாசி தவ சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். உனக்கு தெரியாதா? துவம் தூ ஜானாசி, உனக்கு தெரியாதா? ஏவ ஷரீர மாத்தியம், ஷரீரஹ பிளஸ் ஆத்தியம். ஸோ ஆத்தியம் அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஃபோர்மோஸ்ட் ஆனது ஷரீரம் தான், நம்மளோட உடம்பு தான் ஃபோர்மோஸ்ட் ஆன விஷயம்னு உனக்கு தெரியாதா? கலு தர்ம சாதனம். ஸோ நம்மளோட உடம்பு தான் நம்மளுடைய வணங்குறதுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரிலீஜியஸ் ஒர்க் எல்லாருக்குமே தர்ம சாதனம் வந்து நம்ம உடம்பு தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை சொன்ன உடனே பார்வதி தூஷ்ணீம் திஷ்டதி, ரொம்ப சைலண்டா நின்றுட்டே இருக்காங்க. திரும்ப வட்டுகி அவரே தான் பேசுறாரு. சாமியார் என்ன பேசுறாரு? ஏ தபஸ்வினி, ஏ தபம் பண்றவங்களே, கிமர்தம் தபஹ தபசி சிவாய, எதற்காக இந்த தபம் பண்ற? தபஹ தபசி, எதற்காக இந்த தவத்தை நீ பண்ற? சிவாய, சிவனுக்காகவா அப்படின்னு கேட்கிறாங்க. பார்வதி புனக தூஷ்ணிம் திஷ்டதி, பார்வதி திரும்பவும் சைலண்டாவே நின்றுட்டு இருக்காங்க. விஜயா இந்த மாதிரி கேட்ட உடனே விஜயா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆக்கூலி பூய, ரொம்ப டிஸ்டர்ப்டா, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா அவங்க என்ன சொல்றாங்க? ஆம் தஸ்மை ஏவ தபஹ தபதி, ஆமா அவங்களுக்காக தான் இவங்க தவம் பண்றாங்க. தஸ்மை அவர்களுக்காகத்தான், தபஹ தபதி தவம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வட்டு ரூபதாரி சிவஹ சகசைவ உச்சைஹ உபஹஸ்தி, உபஹஸ்தி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வட்டு ரூபம்ல இருக்கிற அந்த சிவன் சகசேவ சடனா, உச்சைக ரொம்ப லவுடரா, உபஹசத்தி, உபஹசத்தினா ரொம்ப சத்தமாக சிரிக்கிறது, லாஃப்டர், பர்ஸ்ட் இன்டு லாஃப்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சத்தமாக சிரிக்கிறாரு. வட்டு சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? ஐ பார்வதி சத்தியமேவ தம் சிவம் பதிம் இச்சசி. ஸோ சத்தியமா நீங்க ஐ பார்வதி, அரே பார்வதி, சத்தியமாவே, சத்தியமேவ, சத்தியம் பிளஸ் ஏவ, சத்தியமாவ, துவம் நீ, சிவம் பதி மிச்சசி, சிவனை வந்து பதியாக ஆகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டுட்டு உபஹசன் திரும்பவும் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு? நாம்னா சிவக, ஸோ பேரு தான் அவருக்கு சிவன். சிவன் அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராஸ்பரிட்டி. ஸோ பேருக்கு தான் அவர் சிவன். அந்யதா அசிவக, அதர்வைஸ் அப்படி மற்றபடி பார்த்தா அவர் வந்து என்னது? அசிவ, ஐஸ்வர்யமே கிடையாது, அவர் ஒரு ப்ராஸ்பரிட்டியே கிடையாதுன்னு சொல்றாரு. அவரால் எந்த ஒரு ஐஸ்வர்யமும் வீட்டுக்கு கிடையாது. ஷமஷானே வசதி, அவர் எங்க இருக்கிறாரு? கிரிமேஷன் கிரவுண்ட்ல, அதாவது இந்த இறந்தவங்கள்லாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல தான் அவர் வந்து வசிக்கிறதே. சிவன் அங்கதான் வசிப்பாரு. ஷமஷானே வசதி. எஸ்ய த்ரீணி நேத்ராணி, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன இருக்கு? 3 கண்கள் இருக்கு. த்ரீணி நேத்ராணி. வசனம் வியாகிரக சர்மம். வசனம் அப்படின்னா அவருடைய ட்ரெஸ், அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், காஸ்டியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாகிரக சர்ம, அதாவது சர்மனா ஸ்கின், வியாகிரகனா டைகர், டைகரினுடைய அந்த ட்ரெஸ், ஸ்கின்னை தான் வந்து அவர் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருப்பார், புலித்தோலை தான் அவர் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருப்பாரு. அங்கராக சிதாபஸ்ம, சிதாபஸ்மனா அந்த ஆஷஸ், விபூதி நம்ம சொல்றோம் இல்லையா, அங்கராகனா உடல் பூராவும் அவர் அந்த விபூதியை பூசிட்டு இருப்பார். எங்க இருந்து எடுத்த விபூதின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரிமேஷன் கிரவுண்ட்ல இருந்து எடுத்த விபூதியா இருக்கும். பரிஜனாச்ச பூதகணாக, பரிஜனா பிளஸ் ச, பரிஜனம் அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவரு கூடிய பழகக்கூடியவங்க யாருன்னா பூதகணாக, அதாவது பேய்கள் தான் அவரு கூடிய பழகக்கூடியவங்க. கிம் தமேவ சிவம் பதிம் இச்சசி, இப்படி இருக்கும்போது தமேவ துவம் பிளஸ் ஏவ, நீ எதுக்காக சிவனை பதியாக ஆடணும்னு விரும்புற அப்படின்னு கேட்குறார். இப்போ பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, குரூதாசதி, ரொம்ப கோம், குரூதாசதி. அவங்க சொல்றாங்க அரே வாச்சால், வாச்சால்னா அந்த வாய் ஜாலம் பேசுறவங்க, ரொம்ப வளவலன்னு பேசுவாங்க இல்லையா, விஷயம் எதுவும் இருக்காதுன்னா பேசுவாங்க, தான் அரே வாச்சால் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி என்ன சொல்றாங்க? அரே வாச்சால் அப்பசர். அப்பசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து போயிடு. அப்பசர் ஜகதி நா கோபி சிவஸ்ய யதார்த்தம் ஸ்வரூபம் ஜானாதி. ஜகதி இந்த உலகத்துல கோ அப்பி, கோ பிளஸ் அப்பி ஒருத்தர் கூட, கோ அப்பி ந சிவசிய யதார்த்தம், சிவனுடைய யதார்த்தமான ரூபத்தை, ஸ்வரூபம் ஜானாசி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க.
இந்த உலகத்துல இருக்க ஒருத்தருக்கு கூட சிவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. யதா த்வமசி ததைவ வதசி. யதா த்வம் மசி, த்வம் பிளஸ் அசி. ஸோ நீ எப்படி இருக்கியோ, நீ எந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கியோ அதை தான் நீ பேசுற. யாருக்குமே சிவனை பத்தி தெரியாது, நீ எப்படியோ அதை தான் நீ பேசுற அப்படின்னு சொல்ற. யதா த்வம் மசி ததைவ, தத் பிளஸ் ஏவ வதசி, நீ அதை தான் சொல்ற. விஜயாம் பிராப்தி சொல்லிட்டு விஜயாம் பிரதி விஜயா கிட்ட சொல்றாங்க சகீச்சல், இங்க இருந்து நம்ம போயிடலாம். யஹ நிந்தாம் கரோதி சஹது பாப பாக பவதி. ஸோ யாரெல்லாம் மற்றவங்களை பழி சொல்றாங்களோ இங்கேருந்து நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு, யஹ நிந்தாம் கரோதி, யாரெல்லாம் பழி சொல்றாங்களோ, சஹது பாப பாக பவதி, அவங்க என்ன அடையிறாங்க, பாவத்தை அடையிறாங்க. யஹ சஹது பாப பாக பவதி. ஏவ அது மட்டும் இல்லாமல் யஹ ஸ்ருணோதி சோ அப்பி பாப பாக பவதி. யஹ இதை யாரெல்லாம் ஸ்ருணோதி கேட்கிறாங்களோ, ஸோ அவங்க பாவத்தை பேசுறாங்க, அதை கேட்கிறவங்க இல்லையா, சோ அப்பி அவங்களும் கூட பாப பாக பவதி, அவங்களும் இந்த பாவத்தை அடையிறாங்க. அதனால சகீச்சல் இங்கிருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்வதி திருத்கத்யா நிஷ்கிராமதி. ஸோ ரொம்ப ரொம்ப வேகமா ஒரு வெறுப்போட ஒரு வேகமா அவசரத்துல அவங்க நிஷ்கிராமத்தினா வெளியில போறாங்க. ததைவ பிருஷ்டதः வடோஹி ரூபம் பரித்யஜ்ய சிவஹ தஸ்யாஹ ஹஸ்தம் கிருஹநாதி பார்வதி லஜ்ஜயா கம்பதே. இந்த மாதிரி பார்வதி ஒரு வேகமா வெளியில போகும்போது ததைவ, தத்து பிளஸ் ஏவ, பிருஷ்டதः, பிருஷ்டதகனா பின்னாடி இருந்து, வட்டோஹி ரூபம் பரித்யஜ சிவஹ, வட்டோக ரூபத்துல இருந்த அந்த சிவர், தஸ்யாக ஹஸ்தம் அவங்களுடைய பார்வதியினுடைய ஹஸ்தம் அப்படின்னா கைகள், கிருஹநாதி ஹோல்டு பண்றாங்க. அந்த ரூபத்துல இருந்த சிவன் என்ன பண்றாருன்னா அவங்க கைகளை ஹோல்டு பண்றாங்க. இப்ப அவரோட ரூபத்துல இருந்து அவர் வெளியிலையும் வந்துட்டாரு. பார்வதி லஜ்ஜயா கம்பதி. இப்ப அதை பார்த்த உடனே பார்வதி என்ன ஆகுறாங்க, ரொம்ப வெட்கமா ஒரு வெட்கத்தோட அவரை வந்து பாக்குறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்த நினைச்சு அவங்க வந்து ரொம்ப வெட்கமா பாக்குறாங்க. அப்ப சிவஹ என்ன சொல்றாரு, சிவன் என்ன சொல்றாரு, பார்வதி பிரீத்தோ அஸ்மி தவ சங்கல்பேன. பிரீத்தோ அஸ்மி, பிரீத்தோக பிளஸ் அஸ்மி, நான் வந்து உன்னுடைய இந்த சங்கல்பம், இந்த ஃபர்ம் டிட்டர்மினேஷனை பார்த்து நான் என்ன ஆயிட்டேன், ரொம்பவும் ப்ளீஸ்ஃபுல் ஆயிட்டேன். பிரீத்தோ அஸ்மி, ஸோ நான் ரொம்பவும் மனம் இறங்கி போயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்வதி பிரீத்தோ அஸ்மி தவ சங்கல்பேன அத்ய பிரபுர்த்தி, அத்ய பிளஸ் பிரபுர்த்தி, ஸோ இன்னையில இருந்து அகம் தவ தபோமிஹி கிரீததாசோ அஸ்மி, இன்னையிலிருந்து நான் உன்னுடைய தபோஹி, உன்னுடைய தவத்தினுடைய கிரீததாசோ, ஒரு ஸ்லேவா இருக்கேன், அடிமையா நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வினதானனா பார்வதி விஹசதி. வினதா பிளஸ் ஆனனா, ஆனனா வந்து முகம்னு அர்த்தம். வினதானா வெட்கம், அதாவது தலையை வந்து நம்ம தலை வணங்குவோம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்றாங்க. தலையை குனிஞ்சு வினதானன் பார்வதி விஹசதி. விஹசத்தினா சிரிக்கிறது அர்த்தம், ஸ்மைல் பண்றாங்க. ஸோ ரொம்ப வெட்கத்தோட அவங்க தலையை குனிஞ்சு பார்வதி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிவன் சொல்றதுல பார்வதி ஒரு கடவுளா இருந்தா கூட அவங்களுடைய ஒரு ஃபர்ம் டிட்டர்மினேஷனால தான், அந்த ஒரு சங்கல்பமால தான் அவங்களுக்கே அந்த சக்சஸ் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், நம்மளும் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த விஷயத்தை நோக்கியே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இந்த லெசன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் இந்த லெசனை ரீட் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.